ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நம்மளோட சந்திரகலாவும் அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்தியை எப்படியாச்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் திடீர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, அதுக்கு என்னோடய பொண்ணை ஏமாற்றி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். டைவர்ஸ் நோட்டீஸில் அவன் என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறமும் என் பொண்ணை ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றி இப்போ கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கான். நீங்கள் எப்படியாச்சும் என்னோடய பொண்ணை மீட்டு கொடுக்கணும், அதனால நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவன் மேலே அவனை தூக்கி உள்ளே வைங்க, அவன் பேர் கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா பேசிகிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர், என்ன மேடம் திடீர்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வைங்க சொல்கிறீங்க, சம்மந்தப்பட்ட உங்கள் பொண்ணே விருப்பப்பட்டு போகும்போது அப்போ நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்கள் பொண்ணு விருப்பப்பட்டெல்லாம் போகல சார், அவன் ஏதோ ஒன்று சொல்லி எங்கள் பொண்ணை பயம்படுத்தி ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு போயிருக்கான், நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் பொண்ணை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்கும் போது உடனே சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, ஒரு பை ஃபுல்லாக கட்டாக பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம், இதுக்கு கம்மி தான், நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க, நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பணத்தை பார்த்ததும், சரிங்க மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுறேன், உடனே அந்த கார்த்தியை அரெஸ்ட் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் லெட்டர் மட்டும் ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. ஓகே மேடம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் போய் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்த்தியை தேடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பாட்டி தான் இருக்காங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இன்ஸ்பெக்டரு சாமுண்டீஸ்வரி, அவங்க பொண்ணை நீங்கள் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரோகிணி வந்திருக்காங்க வீட்டுக்கு. ரோகிணியும் மயில் வாகனமும் அத்தை சாமியாட்டம் ஆடிட்டாங்கப்பா, உங்களை திருப்பி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை மாமா வேறு சவால் விட்டுருக்காரு, என் மாப்பிள்ளையும் பொண்ணும் நான் வாழ வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு இன்னமும் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, சரி நீங்கள் போங்க கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வாப்பா ரோகிணி, நீ கொஞ்சம் ரேவதி கோயிலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி கார்த்தி அரெஸ்ட் பண்ணும்போது ரேவதி அந்த இடத்துல இல்லை, ரேவதி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் கார்த்தி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, நீ தானே கார்த்தி, உடனே வண்டியில் ஏறுவா, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி பொண்ணை நீ ஏதோ ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டியாமே அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே அவளோட விருப்பப்பட்டு தான் சார் அவன் என் கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ எதை சொல்கிறதாலும் ஸ்டேஷனில் சொல்லுன்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பார்த்தி உண்மையெல்லாம் சொல்கிறாங்க, ஏங்க இந்த நீங்கள் ஆயமே இல்லை, அவன் தாலி கட்டின புருஷங்க, அவன் விருப்பப்பட்டு இப்போ வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா, நீங்கள் என்னவோ சம்மந்தமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸில் கழுத்து போட்டு கூட அவங்க பொண்ணை ஏதோ ஏமாற்றி இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதை பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனில் பேசுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் ரேவதி நம்ம பாட்டி அழுது புலம்பிட்டு இருக்காங்க, ஐயோ முருகா இதுக்கப்புறம் சோதனை கொடுத்துட்டே இருக்கியே, என் பேரை என்ன போகிறான்னு தெரியலன்னு சொல்லும்போது ரேவதி பார்த்துட்டு பதறி உள்ளே வராங்க. என்ன பாட்டி என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலாம்மா, அதனால் தம்பி கார்த்தியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் சொல்லும் போது ரேவதிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஏதோ டைவர்ஸ் நோட்டீஸில் கார்த்தி ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடான்னு சொல்லிட்டு இப்போ தான் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, போலீஸ் பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா மயில் வாகனம் தடுக்கிறாரு. வேண்டாம் ரேவதி நீ வெயிட் பண்ணு, நம்ம போயிட்டு சாதுவாக பேசி இதை முடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, நீங்கள் நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடனே மாமாவை நான் பார்த்தே ஆகணும், இரு ரேவதி கொஞ்சம் பொறுமையாக இரு, எனக்கும் உன்னோட கஷ்டம் புரியுது, இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மயில் வாகனம் என்ன பண்ணுறாங்கன்னா லாயர்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வராரு. அந்த கேப்பில் சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, என்னங்க அந்த கார்த்தி என்ன பண்ணுறான், நீங்கள் சொன்ன மாதிரியே அவனுக்கு பொய் கேஸு ஏதோ ஒன்று, நீங்கள் சொன்ன கேஸ் உள்ளே வைக்க சொல்லிட்டீங்க காசு கொடுத்து, நானும் வச்சுட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ சந்திரகலா வந்து இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், அவன் சொன்னான் இவன் சொன்னான், ஏன் லாயர் வந்தால் கூட நீங்கள் எப்படியாச்சும் அவனை உள்ளே வைங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் அந்த கார்த்தி வெளியவே வரக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? என்ன மேடம் நீங்கள்? கண்டிப்பாக சொல்கிறேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கார்த்தியை நான் வெளியே விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பேசி என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டிலேருந்து. அப்போ வந்து நம்மளோட சந்திரகலாவும் அதுக்கப்புறம் வந்து சாமுண்டீஸ்வரியும் சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்காங்க. ராஜராஜன் வராரு. என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து காளி ஆட்டம் ஆடி அடங்கினேன், அதுக்குள்ளே சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நினச்சதை இப்போ சாதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட ராஜராஜன் கேட்குறாரு, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, என் எதிரி அந்த கார்த்தியை நான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நம்மளோட ராஜராஜனுக்கு பதறி போயிடுச்சு. என்ன சாமுண்டீஸ்வர் சொல்கிற, கார்த்தி மாப்பிள்ளை உள்ளே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்ணு என்னை எவ்வளோ வந்து நம்பியிருந்தா, அது மட்டும் இல்லை என்னோட கிழிச்ச கோட்டை தாண்டாமல் அவ்வளோ மரியாதையாக இருந்தா. ஆனால் அந்த கார்த்தி இப்போ என் பொண்ணே மயக்கி கூட்டிகிட்டு போயிட்டான். அவனை நான் சும்மா விடுவேனா? அவனை நான் விடவே மாட்டேன், அதனால தான் எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளோட மயில் வாகனம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருனா வந்து இப்போ சந்திரகலாவும் நம்மளோட சாமுண்டீஸ்வர் சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்காங்க. மயில் வாகனத்துக்கு நம்மளோட ராஜராஜன் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள, இந்த மாதிரி சகல உள்ளே வச்சுட்டாங்க மாமான்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன், ஐயோ மாப்பிள்ளை எப்படியாச்சும் வெளியே எடுங்க, இந்த சாமுண்டீஸ்வரி ஏன் தான் இப்படி பண்ணுறாலும் தெரியல, இவளை எப்படி தான் அடக்கிறதோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மாமா இப்போ நான் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன், இருங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லாயரோடு வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனம் வந்து, சார் இவங்க தான் லாயர், நான் வந்திருக்கேன், நீங்கள் எப்படி வந்து அவரை தூக்கி உள்ளே வைக்கலாம், என்ன கேஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து உங்களுக்கு என்ன செக்ஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனம் வந்து, ஆமாம் சார் இவர் எப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், அதனால் நாங்கள் தூக்கி உள்ளே வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லை ஏதோ டைவர்ஸ் நோட்டீஸில் இவர் கழுத்து போட்டு கூட அந்த பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உள்ளே தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னே தெரியல, உங்களுக்கு என்ன செக்ஷன் தெரியாமல் நீங்கள் உள்ளே தூக்கி வச்சுருக்கீங்க, முதல்ல அவரை வெளியே விடுங்க, இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அதை பற்றி நான் பயப்படுறதா இல்லை, அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குற வரைக்கும் அவர் உள்ளே தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அவங்க மயில் வாகனத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ ரேவதி வந்து ஸ்டேஷனுக்கு வந்து ஓடி வராங்க. என்ன மாமா அவரை வெளியே எடுத்துட்டிங்களா கார்த்தி மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ரேவதி, அந்த இன்ஸ்பெக்டர் என்னவோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா காசு தான் இப்போ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மா வந்து கட்டாக நோட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க போல், அவன் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது, கார்த்தி சகலையை இப்போ வெளியே விடுற மாதிரி தெரியல, ஸ்ட்ராங்காக நான் விட மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திமிரா அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே உங்கள் அம்மா கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இதை நான் விட போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு, சார் நான் என்னோடய புருஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உள்ளே வராங்க. புருஷனா? யார்? ஓ இவரா, சரி நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது லாயர் வந்து பேசுகிறாங்க. சார் இதெல்லாம் அநியாயம், அவங்க சம்மந்தப்பட்டவங்க, அவங்கள பார்க்குறதுக்கெல்லாம் உரிமை இருக்குது, நீங்கள் இப்போ விட போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்கலாக வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து, மாமா இதை நான் சும்மா விட போகிறதில்ல, அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என் மேலே கோவம்னா ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க கூட இருந்து, என்ன தண்டிக்க வேண்டியதானே, எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, இப்போ நான் உடனே போய் அவங்ககிட்ட போய் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேணா ரேவதி உங்கள் அம்மா வந்து என்ன தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இப்போ நீ கேட்டு திருப்பி பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் சும்மா இருங்க மாமா, இதுக்காக அவங்க உங்கள் மேலே கோவத்தை காட்டி உங்களை தூக்கி உள்ளே வைக்கணும், நான் உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேவதி நேராக வந்து கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அம்மா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் வெளியே வராங்க. வா ரேவதி, நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்கள் புத்தி ஏம்மா இப்படிலாம் போகுது, நான் தான் உங்கள் உறவே வேணான்னு சொல்லிட்டு தானே நான் போயிட்டேன், திருப்பி எதுக்காக எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுறீங்க, இந்த வீட்டில் நீங்கள் வரக்கூடாது இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை கார்த்தி மாமா வந்து இங்கே இருந்தால் நான் மாப்பிள்ளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் வெளியே போனேன், எதுக்காக திருப்பி எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுறீங்க, இப்போ என் மேலே உங்களுக்கு கோவம் இருந்தால் என்ன ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே, மாமாவை தூக்கி எதுக்காக ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இங்கே பாரு நான் ஒன்று தான் சொல்லுவேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தான்
தான் அவன் வந்து ஜெயிலை விட்டு வெளியே வருவான். அப்படி இல்லைன்னா அவனை நிரந்தரமாக உள்ளே வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்கம்மா, நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், எங்கள் மாமாவை நான் வெளியே எடுத்து காட்டுறேன், எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ரேவதி போயிட்டு ஸ்டேஷன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இங்கே பாரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாமா வெளியே விடுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. ஊர் ஜனங்க எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்மளோட கார்த்தி தம்பியை வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னப்பா இவர் ஏன் தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க, எந்த தப்பும் இவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வாங்க எல்லாரும் போகலாம், கார்த்தி தம்பி நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட ஊருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படி பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரேவதி கூட வந்து போய் நிற்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதம்மா, நாங்களும் உங்க கூட வந்து துணைக்கு நிற்கிறோம், உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரேவதி கூட எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. மேடம் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து உள்ளவேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்க ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து, அது மட்டும் இல்லை அவங்க பொண்ணு உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உங்கள் மேலதிகாரி பேசுனா என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், இல்லை இன்னும் பணம் தேவைப்பட்டதுன்னா கூட நான் கொடுக்குறேன், அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஆனால் நீங்கள் கார்த்தியை உள்ளே வைக்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக நீங்கள் இருங்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரேவதி போராட்டமாக பண்ணிகிட்ருக்காங்க, கார்த்தியை வெளியே விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிக்கலில் எப்படி வந்து கார்த்தியை வெளியே எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.